மக்களே, வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். அத்தியாயம் 16. வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று தயா மதியை பாதியிலேயே இறக்கிவிட்டவன் ரொம்ப தூரம் சென்று விட்டிருந்தான். ஆனால் மனதில் எதையோ ஒன்றை தொலைத்துவிட்டு வந்ததைப் போல முகத்தை வைத்து கொண்டு வேகமாக காரை ஓட்டி கொண்டிருந்தான். மனம் முழுக்க அவள் பேசியதே திரும்ப திரும்ப நினைவு வர அவளை வசைப்பாடியபடியே இருந்தான். இருப்பினும் மனம் கேட்காது வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு சீட்டில் நன்றாக சாய்ந்து கண்மூட அவளின் அழுத முகமே வந்து தொலைத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனது கோபம் அனைத்தும் மட்டுப்பட அவளுடனான திருமணம் நடந்தேறியதை நினைக்க நினைக்க ஏனோ மனம் அமைதியாவதைப் போல உணர்ந்தான். சற்று நேரம் வரை அப்படியே இருந்தவன் பின்னர் அவளின் எண்ணம் மட்டுமே தனக்குள் அழைக்கழிக்க எதையும் யோசிக்காமல் காரை வந்த வழியே திருப்பினான். தயா சரியாக அவளை இறக்கிவிட்ட இடத்திற்கே வந்தவன் சுற்றிலும் பார்த்தான். அவளை காணவில்லை. இருந்தாலும் ஒரு யூகமாகவே காரை மிக மெதுவாக செலுத்தியபடியே அவளை கண்களால் தேடினான். கொஞ்ச தூரம் சென்றதும் அந்த பெரிய பூங்கா கண்ணில் பட அங்கு விளையாடும் குழந்தைகளை பார்த்தவாறே காரிலேயே அமர்ந்திருந்தான். உள்ளுக்குள் அவ எங்க போயிருப்பா என்பதையும் யோசிக்க மறக்கவில்லை. அவனது கண்கள் என்னவோ அங்கு விளையாடும் சிறுவர்களை கண்டவாறே எதேச்சியாக அங்கும் இங்குமாக அலைமோத அவனது விழிகளுக்குள் அகப்பட்டு கொண்டாள் அவனுக்கு தேடலுக்கு உரியவள். தயாவினது கண்கள் பெரிதாக விருந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தி பின் கோபத்தை தத்தெடுத்து கொண்டது. ஆம், அவனது கோபத்திற்கு காரணமே அவளின் அருகில் இருந்த அன்புதான். தயா வந்த ஆத்திரத்தில் காரை விட்டு இறங்கி இறுகிய முகத்துடன் அப்பூங்காவினுள் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றான். ஆனால் அவர்களுக்கு அருகே செல்ல செல்ல அவர்களது உரையாடல்கள் தெள்ளத் தெளிவாக கேட்டது. சுதாரித்தவனாக அங்கேயே மறைந்து நின்றான். மதியின் பேச்சும் அன்புவின் மனமும் அவனுக்கு புரிய வந்த வழியே திரும்ப சென்றான். தயா திரும்பி சென்றது பெங்களூருக்கு அல்ல, அந்த ஊரிலே இருக்கின்ற அவனுடைய அந்த பிரம்மாண்ட வீட்டிற்குத்தான். ஆம், தயா தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்திருந்தான். அது இந்த ஊரிலிருந்து செல்லும்போது மதியுடனே செல்ல வேண்டும் என்பது. அவனது முடிவுக்கு பின்னால் 2 காரணங்கள் இருந்தது. ஒன்று அவளின் பிடிவாதம். அவளின் பெற்றோர் இழப்பிற்கு தான் காரணம் என்ற அவளின் எண்ணத்தை மாற்ற நினைத்தான். மற்றொன்று அன்புவின் எண்ணம். ஆம், ஒரு நல்ல நண்பனாக அவளுக்கு அறிவுறுத்தியதை கேட்டு உள்ளுக்குள் அவனை மெச்சாமல் இல்லை. அப்போதே தயா ஒரு முடிவெடுத்தவனாக அங்கிருந்து கிளம்பி சென்றான். அன்றிலிருந்து அந்த சிங்கார சென்னையிலேயே தனது வேலையை தொடர்ந்தான். அதில் முக்கியமான வேலையாக அன்புவையும் மதியையும் தனது கட்டுப்பாட்டுக்குள், அதுவும் அவர்களுக்கு தெரியாமலேயே வைத்திருந்தான். நாட்களும் சரசரவென நகர்ந்து போக தயா அவளின் படிப்பை மனதில் வைத்து மிக மெதுவாக அவளை அழைத்து செல்வதற்கான வேலைகளை ஆரம்பித்தான். அதில் ஒன்றுதான் அவளின் கல்லூரிக்கே, குறிப்பாக அவளின் துறைக்கே எச்சோடியாக சென்றது. ஒரு சிறந்த தொழிலதிபராக அவனது பெயரின் புகழ் உலகெங்கும் பரவி கிடக்க சுலபமாக அவனால் ஒரு கல்லூரியில் எச்சோடியாக பொறுப்பேற்க முடிந்தது. அவன் நினைத்தால் அந்த கல்லூரியையே தனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஆனால் அவனுக்கு தேவை அந்த கல்லூரி இல்லையே, அவனது மனையாள்தானே. அதனாலேயே ஒரு எச்சோடியாக அக்கல்லூரியில் சேர்ந்து அவன் நினைத்ததை செயல்படுத்த தொடங்கியிருந்தான். அடுத்ததாக அவள் வேலை பார்க்கும் இடத்திற்கு சென்று அவளை இம்சித்து அவளாகவே வேலையை விட்டு விலக வைத்தான். இருப்பினும் அவளது படிப்பை பொறுத்தவரை அவளை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாது அவளுக்கு வேண்டியதை செய்ய நினைத்தான். இன்னும் 2 மாதங்கள் கழித்து அவளை தன்னுடன் பெங்களூருக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டிருக்க அதற்குள் ராஜுவின் அழைப்பு வந்து அந்நொடியே கிளம்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அவ்வாறுதான் மதியை தயா பெங்களூருக்கு அழைத்து வந்தது. முழுவதையும் சொல்லிவிட்டு தயா மற்றொரு சிகரெட்டை வாயில் வைக்கப் போக ராஜு அவனையே இமைக்காமல் பார்த்திருந்தான். அவனின் பார்வையை கண்ட தயா வாயில் வைத்த சிகரெட்டை அவன் மீது எறிந்துவிட்டு, டேய், எதுக்குடா அப்படி பார்க்குற என்றான் சற்று எரிச்சலாக. ஏண்டா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணது இல்லாமல் அவளுக்காக அங்கே இருந்து கையோடு அவளை அழைச்சிட்டு வர வந்திருக்க என்றான் அவனது முக உணர்வுகளை அளவெடுத்தவாறே. டேய் தயா, இன்னும் என்னால் நம்ப முடியலடா. நீயா இப்படியெல்லாம்? ஒரு பொண்ணுக்காக நீ அங்கேயே வேற இருந்திருக்க? என்னால் சத்தியமாக நம்ப முடியலடா. எப்படி உன்னால் ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியாமல் போயிருக்கும்? நீ நினச்சிருந்தா அந்த பிரச்சனையை ஒரு செகண்டில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருக்கலாமே. நீயே அவள் கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய அவசியம் என்ன என மனதில் தோன்றியதை சாரமாரியாக கேள்விகளாக அடுக்கினான். தயா ராஜுவின் கூர்மையான பார்வையை தவிர்த்து வேறு பக்கம் திரும்பியவனுக்கும் அதே கேள்விகள் உள்ளுக்குள் எழாமல் இல்லை. ஆனால் அதற்கும் விடை தெரியாமல் குழப்பமே மிஞ்சியது அவனுக்கு.
இருப்பினும் தன் நிலையை மறைத்து ராஜுவிடம், டேய், நீ சொல்றதும் சரிதான், அந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கலாம் தான். ஆனால் இந்த முட்டாள் மதி அந்த பொறுக்கியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைனாலும் சம்மதிச்சிட்டா. அவன் மட்டும் அவங்க கேட்டதுக்கு மறுத்து பேசியிருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. அந்த சமயத்தில் அவன் கையில் தாலியை பார்த்ததும் எனக்கு எதை பற்றியும் யோசிக்க தோணலை. அதான் நானே அவன் கழுத்தில் தாலியை கட்டிட்டேன் என்றவன் நீண்ட பெருமூச்சு விட்டபடி, ஆனால் அந்த சில்வண்டு என்னமா தெரியுமா பேசுகிறா? அவளோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணமா. அவள் வாழ்க்கையை அவளே பார்த்துப்பாளாம். அதான் அவளுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க அவளை இங்கே அழைச்சிட்டு வந்தேன் என்றான் கடைசி வரியில் பற்கள் நரக்க. தயா பேச பேச ராஜுவுக்கு அவனின் மனநிலை தெள்ள தெளிவாக புரிந்தது. அவனின் மனம் முழுக்க மதி நிறைந்து விட்டால் அது அவனுக்கே தெரியவில்லை என்று உள்ளே சிரித்து கொண்டான். ஏனெனில் ராஜு கண்ட தயா இவனில்லை. அவன் மேல் விழுந்து பேச துடிக்கும் பெண்களை கண்டாலே முகம் சுளிப்பவன் இன்று யாரென்றே தெரியாத ஒரு பெண்ணிற்காக அவன் அறியாமலே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறான். அதுவும் ஒரு பெண்ணை சில்வண்டு என்றெல்லாம் பெயர் வைத்து விழிக்கிறான் என்றால் இந்த தயா முற்றிலும் புதிதானவன். ராஜு தயாவை கண்டு உதடு வளைத்து புன்னகைத்து, யாரு நீ அவளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போறியா என நக்கலாக கேட்டவன், எனக்கு என்னமோ அவதான் உன்னை வச்சு செய்ய போறான்னு தோணுது என்று சொல்லி சத்தமாக சிரிக்க, ராஜுவின் நக்கலான பேச்சில் கடுப்பான தயா அவனை முறைத்துவிட்டு எழுந்து செல்ல, ராஜுவோ நன்றாக சேரில் சாய்ந்து அமர்ந்து, போடா போ, இவ்வளவு நாள் உன்னை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க, இனிமே உன் பொண்டாட்டி உன்னை ஓட ஓட விரட்ட போறா என்றவனுக்கு மனதில் அவ்வளவு சந்தோஷம் நிறைந்திருந்தது. ராஜுவுக்கு மதியை பார்த்தவுடனே பிடித்து விட்டது. இப்போது அவள் கதையை கேட்ட பிறகு ஒரு அண்ணனாக அவளுக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும், அதே சமயம் தயா சொன்னது போல் அவளின் தவறான புரிதலையும் மாற்றி தன் நண்பனோடு சிறப்பான ஒரு வாழ்வை வாழ வைக்க வேண்டும் என்ற உத்வேகமும் அவனுக்குள் எழுந்தது. அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மனதில் யோசிக்க ஆரம்பித்தான் தயாவின் உற்ற நண்பனாகப்பட்டவன். பின் ராஜு தயாவின் அருகே எழுந்து வந்தவன், சரிடா, இன்னும் மதிக்கு எக்ஸாம் எல்லாம் இருக்கே, மறுபடியும் அவளை நீ சென்னைக்கு அழைச்சிட்டு போகணுமே என வினவ, ஆமாம் அழைச்சிட்டு போகணும், ஆனால் அதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்கு என்றவனை இடைமறித்த ராஜு, அப்படின்னா அங்கே உன்னோட ஹெச்ஓடி வேலை என கேட்க, அதை நான் ரிசைனிங் பண்ணுற மாதிரி செஞ்சிட்டேன், இனிமே இங்கே தான் என்றான் தயா சாதாரணமாக. மேலும் தயா தொழில் சம்பந்தமான விஷயங்களை ராஜுவிடம் பேசியவன் மணியை பார்க்க அது 10ஐ தாண்டி இருந்தது. சரிடா, நீ கிளம்பு, நேரமாச்சு, வீட்டில் அப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாரு என சொல்ல ராஜு கேள்வியாக தயாவை பார்த்தான். தயா புரியாது, என்னடா என்றான். இல்லை, என்ன அனுப்பிட்டு நீ என்ன பண்ண போற என கேட்க, என்னடா கேட்குற, நான் என்ன பண்ண போறேனா எனக்கு புரியலை என்றான் எரிச்சலாக. ராஜு தலையில் அடித்து கொண்டு, டேய் அறிவு கெட்டவனே, முன்ன மாதிரி இப்போ உன் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு தெரியும், இப்போ நான் போனதுக்கப்புறம் நீ இங்கேயே இருந்துடுவேன்னு, போ, ஒழுங்கா வீட்டுக்கு போகிற வழியை பாரு, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என சரியான நேரத்தில் சிலவற்றை ஞாபகப்படுத்தினான். அப்போதுதான் தயாவிற்கு வீட்டில் இருக்கும் மதியின் நினைவர, ஐயோ அங்கே போனால் கேள்வி கேட்டே டார்ச்சர் பண்ணுவாளே என உள்ளுக்குள் நினைத்தவன் சற்று அழுத்து கொண்டவனாக, சரிடா நானும் அங்கே கிளம்புறேன் என்றவனை கண்டு புன்னகைத்தவனாக கிளம்பினான் ராஜு. தயா வீடு வந்து சேர்ந்தவன் உள்ளே நுழைய வீடே அவ்வளவு அமைதியாக இருந்தது. வீட்டில் இருப்பவர்கள் எவரும் அவனது கண்ணில் படாமல் இருக்க நேரே தனது அறைக்கு சென்று கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். ஒரே இருட்டாக இருக்கவும் லைட்டை போட்டுவிட்டு கட்டிலில் பார்க்க அவள் அங்கு இல்லை. அந்நொடி அவன் இதயம் நின்று துடித்தது. சட்டென அவளை காண அவனது விழிகள் இரண்டும் போட்டி போட்டுக்கொண்டு தேட ஏனோ அவள் தென்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவனது முகம் இறுகத் தொடங்கியது. பின் மெதுவாக பால்கனி கதவை திறந்து கால் வைக்க போக அங்கு தன்னை சுருட்டி கொண்டு படுத்திருந்தாள் மதி. தயாவுக்கு வந்த கோபத்தில் ஏய் என பெரிதாக சத்தம் போட திடுக்கிட்டு எழுந்து முழித்து கொண்டு நின்றாள். தயா புருவம் நெறித்தவாறே, எதுக்கு இங்கே வந்து படுத்திருக்க என்றான். அவனது குரலில் கொஞ்சம் அதட்டல் இருந்ததோ. மதி எதுவும் சொல்லாது அவனை முறைத்துவிட்டு முகம் திருப்பி கொண்டாள். அவளின் உதாசீனம் அவனை இன்னும் கோபம் கொள்ள வைக்க, ஏய் என அடிக்குரலில் உருமியவன், என்ன திமிரா, கேட்குறேன் முகத்தை திருப்புற, நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு ஒழுங்கா பதில் வரணும் என்றான் சீரியபடி. மதி அவனது கோபத்தில் சற்று பயம் இருந்தாலும் அதை அவன் முன் காட்டாது, ஏன் இப்படி கத்துற, நீ கேட்டா நான் உடனே பதில் சொல்லணுமா என வரிந்து கட்டி கொண்டு பேசியவள் பின், சும்மா வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன், அதுக்கு இப்போ என்ன என அவனை முறைத்துவிட்டு,
அவனை தாண்டி உள்ளே செல்ல போக அவளின் பயமறியா பேச்சில் புருவம் உயர்த்தி அவளை பார்த்து வலியை மறைத்து நின்று அவளின் முகத்தையே ஒரு நொடி கூர்ந்து பார்த்தவன், சரி கீழே வா சாப்பிடலாம் என முன்னெடுக்க, எனக்கு வேணாம் என்ற வார்த்தையில் நின்ற கோபம் மீண்டும் அவனுக்கு வர, எதுக்கு சாப்பாடு வேணா என்றான். மதி அவன் முகம் பாராமல், எனக்கு பசிக்கல என்றாள். அவளது வேண்டா விருப்பான பதிலில் கடுப்பான தயா அங்கிருந்து வெளியேறி சென்றான். மதி தன் வாழ்க்கையை நினைத்தே கழிவிறக்கத்தில் கண்ணீர் நீர் வழிய அந்த பெரிய சோபாவில் படுத்தவள் உறங்கியும் போனாள். தயா சற்று நேரம் கழித்து அறைக்குள் வந்தவன் பார்த்தது உடலை குறைக்கு கொண்டு படுத்து உறங்கும் அவளைத்தான். பின் அவனும் கட்டிலில் படுத்து மெல்ல உறங்கி போனான். அதில் ஆச்சரியம் என்னவென்றால், அவன் தூங்கும் முன்னர் கொஞ்சமாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு தூங்கும் பழக்கம் உண்டு. ஆனால் இன்று அதை தொடாமலேயே உறங்கி போனான். நடுநிசையில் மதிக்கு முழிப்பு வர எழுந்து அமர்ந்தவளுக்கு பசி எடுக்க ஆரம்பித்தது. தனது வயிற்றில் கை வைத்தவாறே, ஐயோ பசிக்குதே, பெருசா வீராப்பா பசிக்கலன்னு சொல்லிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது என தனக்குள்ளேயே புலம்பியவள் கட்டிலை பார்க்க அவனோ நன்றாக தூங்கி கொண்டிருந்தான். அதை பார்த்தவளோ, பாவி, நான் பாட்டுக்கு சென்னையிலே இருந்திருப்பேன், இப்படி தெரியாத ஊருக்கு அழைச்சிட்டு வந்து என்னை பட்னி போட்டு கொல்ல பார்க்குறானே, அவன் கூப்பிட்டப்பவே போயிருக்கலாம், நமக்கு வேற டக்குன்னு ரோசம் வந்துடுது என மெலிதான குரலில் புலம்பிக் கொண்டிருக்க, அவள் பேச ஆரம்பித்த போதே கண்விழித்தவன் அவள் புலம்பலில் இதழ் விரிய சத்தமில்லாமல் சிரித்து கொண்டான். பின் அவளது பக்கம் திரும்பியவன் தலையை மட்டும் உயர்த்தி, ஏய் தேனு, உன் பக்கத்தில் தான் சாப்பாடு வச்சிருக்கேன் பாரு, சாப்பிட்டு தூங்கு, குட் நைட் என்று விட்டு திரும்பி படுத்து விட்டான். தயா அறைக்குள் வரும்போதே அவளுக்கான சாப்பாட்டையும் எடுத்து வைத்திருந்தான். இதை அவளை எழுப்பி கையில் கொடுத்தால் சாப்பிட மாட்டாள் என்றெனியே அங்கே வைத்துவிட்டு படுத்தான். மதி அவன் அவளை தேனு என்றழைத்ததும் திடுக்கிட்டு அவனை பார்க்க, அவன் சொன்னதை கேட்டு அருகில் பார்த்தவள் அங்கு சாப்பாடு இருந்தது. பசி வயிற்றில் தாளம் போட வேற எதையும் யோசிக்காமல் மலமளவென சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிட்டு முடித்ததும் தான், ஆமா, இவன் நல்லவனா கெட்டவனா, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கா, இவன் சாப்பிட்டானான்னு தெரியலையே என நினைத்து பின், சாப்பிட்ருப்பான், காட்டான், என்னம்மா கத்துறான், கடவுளே, இப்படி இவங்கிட்ட என்னை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறியே, இனிமே என்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ என எதையோ யோசித்தவாறே சற்று நேரம் பால்கனியில் நடந்தவள் மீண்டும் சோபாவில் வந்து படுக்கப் போக, ஒரு நிமிஷம் என்ற தயாவின் குரலில் திரும்பினாள். இது பெரிய பெட் தான், நீ இங்கேயே படுத்து தூங்கலாம் என்று சொல்ல, மதி தயங்கியவாறே நிற்க தயாவின் முகம் கடுமைக்கு மாறியது. உன் இஷ்டம், எங்கே படுக்கணுமோ படு என எரிந்து விழ, மதி சட்டென, அதில்ல, நான் தூங்கும்போது கீழே விழுந்துடுவேன் என்றாள். அவள் சொன்னது அவனுக்கு புரியவில்லை. மீண்டும், என்ன சொல்ற, தூங்கும் போது எப்படி கீழே விழுவ என்றான். மதி அசட்டு சிரிப்புடன், அது எனக்கு கட்டிலில் படுத்து தூங்குனா தூக்க கலக்கத்தில் உருண்டு கீழே விழுந்துடுவேன் என்றதுதான். தயா பற்கள் மின்ன சிரித்தே விட்டான். அவனது சிரிப்பில் ஒரு நொடி மதியின் கண்கள் அவனை ரசித்துவிட்டு சென்றதோ. தயா சிரிப்புடனே, அப்ப உங்க வீட்டில் எப்படி படுப்ப என்றதும், அது கீழே தான் படுப்பேன் என்றாள் எங்கோ பார்த்து. அது சரி, இங்கெல்லாம் கீழே படுக்க முடியாது, ஒழுங்கா மேலேயே படுத்து தூங்கு என்று சொல்ல, மதியோ அந்த குட்டி வீடு போன்று இருக்கும் அந்த அறையை ஒரு முறை பார்த்துவிட்டு தயாவிடம், இவ்வளோ பெரிய ரூமில் கொஞ்சம் கூட படுக்க இடம் இல்லை, பரவாயில்ல, நான் போய் ஹாலில் படுத்து தூங்குறேன் என சற்று நக்கலாகவே சொல்லி நகரப்போக, தயா அவளின் செயலில் அடித்து பிடித்து எழுந்தவன், இப்போ நீ எங்கே போக போற என்றான் கலவரம் நிறைந்த குரலில். மதி அசால்ட்டாக, ஹாலுக்கு தூங்க போகிறேன் என்றதும் தயா அவளை முறைத்து, இப்போ என்ன உனக்கு, நீ கீழே தூங்கணும் அதானே என்றவன் அவளை தானே வலிய சென்று கட்டிலில் படுக்க சொல்லியதை நினைத்து தலையில் அடித்து கொண்டான். பின் கட்டிலில் உள்ள பெட்டை எடுத்து கீழே போட்டவன் அவளை பார்த்து முறைத்தவாறே, வா வந்து படுத்து தொலை, நீ கேட்ட மாதிரி பெட் கீழே தான் இருக்கு, இல்லை இதில் இருந்தும் விழுந்துருவியா என்றான் பல்லை கடித்து கொண்டே. மதி உள்ளுக்குள் அவனின் செயலில் திகைத்தாலும் வெளியில் வேண்டுமென்றே, போதும் போதும், நான் கீழே விழமாட்டேன் என்று விட்டு ஒரு பக்கமாக சென்று படுத்து விட்டாள். தயா அவளை நன்றாக முறைத்து தள்ளியவன் கட்டிலில் படுக்க போக ஏனோ மெத்தை இல்லாமல் அவனால் அதில் படுக்க கடினமாக இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து நிற்க மதி, சார் லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, எனக்கு தூக்கம் வருது என்று சட்டமாக சொல்ல, தயாவின் காதில், எனக்கு என்னமோ அவதான் உன்னை வச்சு செய்ய போறா என்ற ராஜுவின் வார்த்தைகள் கேட்டபடி இருந்தது. தயாவும் வேறு வழியின்றி கீழே போடப்பட்ட மெத்தையிலேயே மறுபக்கம் படுத்து கொண்டான். ஏனோ தயாவின் மனதில் அன்று அவ்வளவு நிம்மதியாக உணர்ந்தான்.
ஏன் என்று யோசித்தால் கொஞ்சமாவது புரிந்திருக்கும். அவன் என்று யோசிப்பானோ? மதியும் முதன்முறையாக தன்னை மறந்து தயாவை அவன் அழைக்கின்ற தேனு என்ற அழைப்பை பற்றியே யோசித்தபடி உறங்கி போனாள். அவனின் இந்த தேனு என்ற அழைப்பிற்கு பின்னால் என்ன இருக்குமோ? அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.